ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது குரு பயிற்சி பலன்கள் அந்த விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் குரு பயிற்சி உங்கள் ராசிகளுக்கு மட்டுமே தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது நம்ம சேனலில் நம்ம குரு பயிற்சியை உங்கள் நட்சத்திரங்களுக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 13ஆம் தேதி, ஆகஸ்ட் 13ஆம் தேதி குரு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு பயிற்சியானார் ஃப்ரெண்ட்ஸ். 13ஆம் தேதி அந்த நாள்லேருந்து அடுத்த குரு அடுத்த நட்சத்திரமான பூசத்துக்கு போகிறது 19/6/2026 அடுத்த ஜூன் மாதம். அது வரைக்கும் 10 மாத காலங்கள் குரு புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருக்க போகிறார். அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிற குரு மிச்சம் இருக்கிற 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நாள் நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ராகு கேது பயிற்சியெல்லாம் ஒரு நட்சத்திரத்துக்கு முழுமையாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அப்போது என்னென்னா எல்லாரும் என்ன வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸில் எல்லாமே அம்மா எங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லுங்கள், எங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க பூராடமாக இருப்பாங்க, சதயமாக இருப்பாங்க. அப்போ நம்ம முன்னாடி இருப்போம், கிருத்திகை, பரணி அந்த மாதிரி இருந்துகிட்ருப்போம். அந்த நேரத்தில் இவங்க கேட்கும்போது டக்குன்னு இதுக்கு போட முடியாது இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஏமாற்றமாக இருக்கும். அதனால் இந்த தடவை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கு குரு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி போட்டால் அவங்க நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது மாதிரி போடுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு என்ன விஷயத்தில் உங்களுக்கு பலன்கள் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். நான் அந்த விஷயங்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சியுடைய பலனை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது முதல் பதிவாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் போயிட்டுருக்க குரு 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் திருமணத்திற்கு என்ன மாதிரி பலன்கள் செய்ய போகிறார் அப்படின்னும், குழந்தை பாக்கியம் எப்படி தர்றார் அப்படின்ற விஷயத்தை பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துடலாமா? புனர்பூச நட்சத்திரத்தில் இப்போது இருக்கார் இல்லைங்களா? புனர்பூசம் அப்படின்றது குருவுடைய நட்சத்திரமே தான். அப்போது குரு புனர்பூச நட்சத்திரத்துக்குள்ளேயே போகும்போது குரு குருவுடைய சாரத்திலேயே போயிட்டுருக்கார் இல்லைங்களா? அப்போது குரு டபுள் ஸ்ட்ராங்காக ஆயிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? குரு என்ன நமக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரோ அது குருவுடைய நட்சத்திரத்திலேயே போகும்போது குரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். குருவை சில நட்சத்திரங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி குரு மிக ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நமக்கு பல நல்ல பலன்களை தான் செய்வார். அது என்னன்னு சொல்லி நம்ம முதல்ல புனர்பூச நட்சத்திரத்துக்கே பார்த்துடலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிற ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, 2 பேர்த்துக்கும் பொதுவான பலன்கள் தான் நான் சொல்கிறேன், திருமணத்துக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும். அதனால் நீங்கள் அம்மா ஆண்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கீங்களே எங்களுக்கு சொல்லலையேனும் கேட்காதீங்க. ஒருவேளை நான் பெண்கள் பற்றி பேசினா பெண்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கீங்களே எங்களுக்கு சொல்லலையானும் கேட்க வேண்டாம். 2 பேர்த்துக்குமே தான், அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண காலகட்டமாக இருக்கா அப்படின்னா 100% புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு என்ன மாதிரியான மணமகனோ மணமகளோ வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த துணை தான் வரும். அதே போல் அவங்க குடும்பத்தார் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த மணமகனோ மணமகளோ அவங்களும் கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கிறவங்களா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு திருமணம் அப்படின்றது கோவிலில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மணமகனோட பெற்றோரோ அல்லது மணமகளோட பெற்றோரோ கடவுளை கும்பிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி எங்கள் பையனுக்கு திருமணம் நடந்தால் கோயிலில் வச்சு நாங்கள் எங்கள் பையனுக்கு இதுக்குள்ளே முடிவாயிடுச்சுன்னா நாங்கள் கோயிலில் வச்சு திருமணம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கும்பிட்டுருப்பாங்க. உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு சிகிச்சைக்கு போய் அது நல்லா இருந்ததுன்னா குணமாயிடுச்சுங்கிறதுனால
அவங்க கடவுள் திருமணத்தை நாங்கள் கோயிலில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால இவங்களுக்கு எவ்வளோ வசதியானவங்களாக இருந்தாலும் திருமணம் கோயிலில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கோயிலில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். புனர்பூச நட்சத்திரத்தில் குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திருமணமான புதிதாக இருந்தாலும் சரி, இல்லை திருமணமாகி ஒரு சில ஆண்டுகள் கடந்தவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது முதல் குழந்தை இருக்குது, ரெண்டாவது குழந்தை வேணும் அப்படின்னு யாராவது நினச்சிருக்கலாம், அல்லது ரெண்டாவது குழந்தை வேண்டான்னு கூட நினச்சிருக்கலாம். அவங்க அதை எதிர்பார்க்காம கூட இருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் குரு மிக சிறப்பாக வர்றதுனால அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை வேணும்னு ஆசைப்பட்ட எல்லாருக்குமே இந்த நேரத்தில் குழந்தைகள் கிடைச்சிரும். குழந்தை வேண்டாம், நாங்கள் ஒரு டைம் ஆச்சு, குழந்தை தேவையில்லை, 2 குழந்தைங்க இருக்குது, அதனால கேஷுவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த நேரங்களில் உங்களுக்கு குழந்தை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்துடும். அதனால ஜாக்கிரதையாக கூட இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி லிவிங் டுகெதரில் இருப்பீங்க, இல்லை இப்போது வீட்டுக்கு வந்து இப்போதைக்கு திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைகளில் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இல்லைன்னா இந்த குழந்தை வந்து உங்களுக்கு திருமணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்திடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு திருமண யோகத்தை தராரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது நேரடியாக இல்லை. இவங்களுக்கு வந்து வரக்கூடிய துணை, இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு யோகம் நல்லா இருக்கிற, திருமண யோகம் நல்லா இருக்கிற ஜாதகர்கள் இவங்களை செலக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ தவிர இவங்களுக்கு நேரடியாக திருமண வாய்ப்பு இல்லை. இவங்களுக்கு எப்படிப்பட்ட மணமகனோ மணமகளோ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த துணை இவங்களுக்கு வாய்க்கும். இவங்களுக்கு வர்ற துணை வந்து நல்ல வேலை செஞ்சு அதன் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு துணையாக இருப்பாங்க. அதன் மூலமாக இவங்களுக்கு நல்ல வருமான வாய்ப்புகள் வரக்கூடிய அளவில் இருக்கும். இவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக கிராண்டாக பெரிய கல்யாண மண்டபங்களில் வச்சு நடக்கும். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல வசதியாக இவங்களுடைய திருமணங்கள் நடக்கும். அடுத்து பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு குழந்தை பாக்கியத்தை தராரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக மிக சிறப்பான ஒரு குழந்தைகள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகள் அப்படின்றது எதிர்பார்க்காமையே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து இந்த நேரத்தில் குழந்தை வேணும்னு நினைக்க மாட்டாங்க. கணவன் மனைவி 2 பேருமே வேலை அந்த மாதிரி விஷயங்களுக்கு அலைஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் குரு இந்த நேரத்தில் இவங்களுக்கு எதிர்பாராத வகையில் அவங்க எந்த முயற்சியும் எடுக்காமையே அவங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை குரு தந்துடுவார். இந்த நேரத்தில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை மிக மிக சுட்டித்தனமாக இருக்கும். பின்னாடி நல்லா படித்து நல்ல ஒரு புத்திசாலி குழந்தையாக வர்றதுக்கான வாய்ப்பை குரு தராரு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மிக மிக சிறப்பாக இவங்களுக்கு இந்த காலகட்டம் அமையுது ஃப்ரெண்ட்ஸ். மிக சிறப்பாக இவங்களுக்கு திருமணம் கூடி வரும். இவங்களுக்கே நல்ல யோகம் இருக்குது. இவங்களுக்கு நல்ல புத்திசாலியான வாழ்க்கை துணை தான் கிடைக்கும். ரொம்ப பெரிய வசதியான குடும்பமாக இருப்பாங்களா, பெரிய கௌரவமான குடும்பமாக இருப்பாங்களா அப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நல்லா படித்தவங்களா இருப்பாங்க. நல்ல ஒரு தெளிவான சிந்தனை இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து அவங்க கூட போய் பேசுனா உடனே அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். இவங்க நல்லா பழகுறாங்க, இவங்கள தான் நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வர அளவுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமானவங்களா இருப்பாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் இவங்கள தான் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு திருமணம் பண்ணிக்கிற மாதிரி இவங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆயில்யம் அப்படின்றது புதனுடைய நட்சத்திரம். குரு வந்து இவங்களுக்கு 3வது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால
ஸ்தான பலம் அப்படின்றது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஸ்தான பலம் மிக்க சிறப்பாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சு நல்ல வாழ்க்கை அமையும். எவ்வளோ முயற்சி வேணாலும் பண்ணி இந்த நேரத்தில் திருமணம் பண்ணிக்கிறது மிக மிக சிறப்பு. அதே போல் புனர்பூசத்தில் இருக்கிற குரு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இவை கொடுக்குறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக 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 சிறப்பாக ஒரு சந்தோஷமான ஒரு தாம்பத்தியத்தை வச்சுக்கிட்டு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு தாம்பத்தியம் வச்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைக்காகவே குழந்தை வேணும், கண்டிப்பாக நம்ம இந்த நேரத்தில் குழந்தை பெற்றுக்கணும்னு முடிவெடுத்து வச்சுக்கிற ஒரு தாம்பத்தியத்தில் கிடைக்கிற குழந்தை மிக 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 சிறப்பான குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தை எல்லா வகையிலையும் அவங்க பெற்றோரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் வரும். கருவுண்டானதுலேருந்து பிறக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு எந்தவித சிரமங்களையும் கொடுக்காம அந்த குழந்தை பிறக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வகையில் மிக அதிர்ஷ்டசாலிகள். அடுத்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு திருமண யோகத்தை தராரா அப்படின்னு பார்க்கலாமா? இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்தில் அந்த திருமண ஆசை அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு இவங்களுக்கு 4ஆம் ஸ்தான அதிபதியாக வர்றாரு. 4ஆம் ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க சுகஸ்தானம் தான் 4ஆம் ஸ்தானம். அவங்க சுகம் அப்படிங்கிற விஷயத்த லக்ஸுரி அப்படின்னு சொல்லி தான் எடுத்துப்பாங்க. அதே போல் 5ஆம் ஸ்தானத்துக்கு 4ஆம் ஸ்தானம் அப்படின்றது 12ஆம் ஸ்தானமாக வரும். அதனால் இந்த நேரத்தில் அந்த காதல் உணர்வு, தாம்பத்திய ஆசை, அந்த குழந்தை ஆசை, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு இல்லாததால் இப்போதைக்கு திருமணத்தில் எந்தவித ஈடுபாடும் காட்ட மாட்டாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் கேட்டால் கூட விடுங்கம்மா, இப்போதைக்கு தான் நான் இந்த ஜாபுக்கு போயிருக்கேன், இது நான் கொஞ்சம் நல்லா அதில் செட்டில் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சொல்லுவாங்களோ தவிர கொஞ்சம் கூட அந்த திருமண ஆசை அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இப்போ காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இப்போ அது பிரேக்கப் ஆகிற நிலைமைக்கு தான் போகுமோ தவிர அந்த காதல் கூட இந்த நேரத்தில் மிக சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மகம் அப்படின்றது கேதுவுடைய நட்சத்திரம். கேது முதலே கொஞ்சம் சாமியார், கேதுவை நம்ம சாமியார் கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த கேது குரு 4ஆம் ஸ்தானம் இந்த 3 சேரும்போது இப்போ அவங்களுக்கு அந்த காதல் பண்ணுற ஆசை அப்படின்றது இல்லாததால் திருமணம் அப்படின்ற விஷயத்தில் அவங்க எந்தவித ஈடுபாடும் காட்டவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, திருமணம் ஆனவங்களுக்கு இந்த புனர்பூசத்தில் இருக்கிற குரு குழந்தைய கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுலேயும் அந்த கணவன் மனைவியில் ஒருத்தர் மகம் நட்சத்திரக்காரர்களாக தானே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் குழந்தை வேண்டாம், எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இன்னைக்கு கொஞ்ச நாள் போகட்டும், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத அவங்க அதனால் அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் குழந்தை அப்படின்றது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தோணும். அது ஒரு வேலை மாதிரி, எக்ஸ்ட்ரா வேலை இருக்க மாதிரி தோணும். அதே போல் 2வது குழந்தையெல்லாம் ஆசைப்படுறவங்க சுத்தமாகவே ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு குழந்தை பத்தாதா நமக்கு அப்படின்னு தான் கேட்பாங்களோ தவிர இன்னொரு குழந்தைக்கு எந்தவித ஐடியாவும் அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பூர நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு திருமண யோகத்தை தர்றாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூப்பராக தர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு தான் மிக மிக சிறப்பாக இருக்குது. அவங்க அப்படியே எப்படா நமக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்பாங்க, அம்மா அந்த ஜாதகம்லாம் வந்துச்சே அனுப்புனீங்களா, என்ன சொன்னாங்க ஜோசிக்காரங்க, செட் ஆகுதா, இல்லை அந்த பொண்ணு வீட்டுக்கு அனுப்புனீங்களே அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே சொன்னாங்களா அப்படின்னு ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி அந்த திருமணத்தின் மேலே ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் காதல் இந்த நேரத்தில் தான் நிறைய பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட மனசு மாறி அவங்க காதலை யார் பூர நட்சத்திரக்காரர்களோ அவங்க போய் அவங்க எதிரில் அவங்க யார் மேலே பிரியப்பட்டுட்டு இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட போய் காதலை சொல்லிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கவங்கள நான் உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன்
அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கே கேட்பாங்க. இல்லைனாலும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்கள் விருப்பத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டுருவாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களும் போய் கேட்டுருவாங்க. ஏன்னா குரு குரு வந்து புனர்பூச நட்சத்திரத்தின் மேலேயே போயிட்டுருக்காரு. புனர்பூசம் நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம். அந்த குரு இங்கே 5ஆம் ஸ்தானம் வச்சு சுக்கிரனுடைய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை செய்கிறார். ஓகேங்களா? அப்போது சுக்கிரன் அப்படிங்கிறவரும் காதல் அப்படின்ற விஷயம் சுக்கிரனோடது தான். அதே போல் குருவும் 5ஆம் ஸ்தானத்துக்கு ஸ்ட்ராங்காக வேலை செய்யும்போது அங்கே காதல் அப்படிங்கிறது அப்படியே பொங்கி வழியும். அதனால் நிறைய பேர் காதலர்களாக மாறிடுவாங்க. நிறைய பேர் திருமணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் திருமணம் நடந்துருச்சுன்னா பூர நட்சத்திரக்கார மனைவியாக இருந்தாலும் சரி, பூர நட்சத்திர கணவராக இருந்தாலும் சரி, அவங்க துணையை மிக 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 நேசிப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக நடக்கும். அதே போல் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு குழந்தையை தருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% எந்த கஷ்டமும் இல்லாமல், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு திருமணமான அடுத்த மாதமே அவங்களுக்கு குழந்தை உண்டாயிடும். அந்த மாதிரி மிக 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 குழந்தை அப்படியே கையிலே வச்சிருப்பாரு, வேணும்னு கேட்ட போதும் இந்த அப்படின்னு கொடுத்துருவார். அந்த மாதிரி மிக மிக சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குழந்தையாகிற வாய்ப்பு 100% இருக்குது. மிச்சம் இருக்கிற காதலர்கள் அவங்களுக்கும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இல்லைன்னா ஒரு சிக்கலில் சிக்கிக்குவீங்க. அப்புறம் அந்த குழந்தையாலேயே உங்களுக்கு திருமணமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு திருமண வாய்ப்பை தருகிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொடுக்கவே மாட்டார். அப்படியே அந்த திருமணம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த கதவை அப்படியே அடைச்சிருவார். இவங்களுக்கு நீங்கள் என்ன பாடுபட்டாலும் சரி, எப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் சொல்லி வச்சுருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் அப்பா பார்க்குறாரு, அம்மா பார்க்குறாரு, சொந்தங்கள்லாம் பார்க்குறாங்க, கூட பிறந்தவங்கெல்லாம் பார்க்குறாங்க, யார் பார்த்தாலும் இந்த நேரத்தில் இவங்களுக்கு திருமணம் அப்படின்ற விஷயம் கூடி வருவது மிக 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 சிரமம். அவங்களோட சுய ஜாதகத்தில் அந்த காலகட்டம் நல்லா இருந்துச்சு, இந்த காலகட்டம் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பயிற்சி பலன்களில் இவங்களுக்கு உத்திரத்துக்கு குரு 6ஆம் ஸ்தானத்தில் வர்றார். ஓகேங்களா? அப்போது 6ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது 7க்கு 12ஆம் பாவமாக வர்றதால திருமண தடை அப்படின்ற விஷயம் இப்போ உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு குரு செய்கிறார். ஓகேங்களா? இல்லையே நாங்கள் உத்திரமாச்சே, எங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சே அப்படின்னு கேட்காதீங்க. குரு தான் அதை செய்வார் அப்படின்னு சொல்கிறேன். மற்ற கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா? அந்த கிரகங்கள் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதக பலன்படி உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நடக்க தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற விஷயம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிற குரு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்தான பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 6ஆம் ஸ்தானம் வச்சு நடக்கும்போது இப்போதைக்கு அவங்களுக்கு திருமணம் தடையாகி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை 1% கூட குரு கொடுக்க மாட்டார். ஓகேங்களா? அம்மா நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப நாளாக, இந்த நேரத்தில் நாங்களுக்கு திருமணம் பண்ணிக்கலாமா, இல்லை ஏதோ ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கோம், முதல்ல நாங்கள் பார்த்துட்டோம், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இப்போ திருமணம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக திருமணம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் ஒரு அந்யோன்யம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால் இந்த நேரத்தை கடந்து திருமணம் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்த செய்வாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காதல் செய்யவே விடமாட்டார், தாம்பத்தியம் வச்சுக்கவே விடமாட்டார். அப்படின்ற பட்சத்தில் அந்த 2 விஷயங்களும் நடக்காத சமயத்தில் குழந்தை அப்படின்ற விஷயம் கிடைக்கிறது கஷ்டம். தம்பதிகளில் ஒருத்தர் உத்திர நட்சத்திரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அவர் பெருசாக அந்த குடும்ப வாழ்க்கையில் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம், வேலை பளு இல்லை அல்லது அவங்க அந்த நேரத்தில் வெளிநாடு வெளியூர்களில் இருக்கலாம்,
மனைவி ஒரு கணவரோட இடத்துல இருக்கலாம், மனைவி ஒரு இடத்துல இருக்கலாம், அப்படி பிரிந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் திருமணமான கொஞ்ச நாள்லேயே கொஞ்சம் ஏதோ ஒரு சங்கடங்களால் அந்த நேரத்தில் பிரிவு, ஏன்னா 6ஆம் ஸ்தானம் அப்படின்றதே பிரிவை உண்டாக்கக்கூடிய ஸ்தானம். உத்திர நட்சத்திரம் அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம். அவர் ஈஸியாக பிரிவை ஏற்படுத்திடுவார். ஏன்னா என்ன ஒரு விஷயம் பேசும்போதும் டக்குன்னு நிறைய கோபத்தை உண்டாக்குவார். அந்த கோபத்தின் காரணமாக அவங்க பிரிஞ்சிருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு அலுவல் காரணமாக பிரிஞ்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நேரத்தில் அந்த காதல் தாம்பத்தியம் நடக்க விடாமல் பண்ணி அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்தையும் நடக்க விடாமல் பண்ணிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் புனர்பூசத்தில் இருக்கிற குரு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு செய்வார்.